Hello students, இது என்ன டாபிக்னா மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸைட்டேஷன். நார்மலாக எக்ஸைட்டேஷன் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? எக்ஸைட்டேஷன்னா சப்ளையிங் கரண்ட், ஓகே. அப்போ ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் அப்படின்னா என்னென்னா சப்ளையிங் கரண்ட் டு தி ஃபீல்டு வைண்டிங், இதுதான் அதோட மீனிங், ஓகே. அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸைட்டேஷன் வந்து இருக்குது. அதுதான் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டிசி ஜென்ரேட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் அதே தான் வரும். பட் இந்த ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இதனால தான் இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து ஆர்மச்சூரில் ப்ரொடியூஸ் ஆகுது, ஓகே. இதில் பிரின்சிபல் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். வென்எவர் ஃப்ளக்ஸ் லிங்க்ஸ் வித் எ கண்டக்டர் சேஞ்சஸ், அதாவது இந்த ஆர்மச்சூர் இப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் சென்டரில் உள்ள ரொட்டேட்டிங் பார்ட்டு தான் என்னது ஆர்மச்சூர். அதை இந்த மாதிரி சிம்பல், ஓகே, இதானது ஆர்மச்சூர், ஓகே. இந்த ரெண்டு பார்ட் என்னென்னா ப்ரஷஸ், நம்ம காம்படேட்டரில் பார்த்துருப்போம் ப்ரஷஸ். இது என்னென்னா ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜென்ரேட்டர். இதில் வெறும் ஆர்மச்சூர் மட்டும்தான் இருக்குது, ஓகே. இந்த ஃபீல்டு வைண்டிங் இது வந்து நம்ம ஆர்மச்சூரை மட்டும்தான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபீல்டு வைண்டிங்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு எலக்ட்ரோ மேக்னெட். இங்கே சப்ளை ப்ரொவைட் பண்ணால் என்ன ஆகும்னா நார்த்து சவுத் போல் வந்து இந்த ஃபீல்டில் இந்த போல்ஸில் க்ரியேட் ஆகும். தேர்ஃபோர் இந்த ப்ளூ கலர் இந்த ஒவ்வொன்றும் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்போம். இதுக்கு பேர் தான் என்னென்னா ஃபீல்டு வைண்டிங், ஓகே. இந்த ஃபீல்டு வைண்டிங்கை செப்பரேட்டாக இந்த மாதிரி வரைகிறோம், ஓகே. இதில் அஸ் பர் த பிரின்சிபல் என்னென்னா இது வந்து ஒரு ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ணும். இந்த மாதிரி ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும். இது மறுபடியும் நம்ம பிரின்சிபல் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர் தான் பார்க்குறோம். இந்த ஜென்ரேட்டர்னால் என்ன? இட் கன்வெர்ட்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து ப்ரொவைட் பண்ணும். இந்த ஷாஃப்ட் யூஸ் பண்ணி இங்கே ஒன் டர்பைன் ஆர் வந்து எனி அதர் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணணும். இது வந்து ரொட்டேட் ஆகும். இது ரொட்டேட் பண்ணுறதுனால இங்கே இந்த டெர்மினல் ஆர்மச்சூர் இந்த டெர்மினலில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகி இங்கே கரண்ட் சப்ளை நம்ம எடுக்கிறோம், ஓகே. இது வந்து இன்புட் மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்து இந்த ஜென்ரேட்டரில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம வந்து வெளியில் எடுக்கிறோம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, வென்எவர் இந்த ஃப்ளக்ஸ் லிங்க்ஸ் வித் எ சேஞ்ச் இன் கண்டக்டர், அதாவது இதை வந்து ரொட்டேட் பண்ணுறோம். இதை ரொட்டேட் பண்ணால் மட்டும் இங்கே வந்து பவர் வந்து இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகாது. ஏன்னா ஃப்ளக்ஸ் வேணும். நார்த்து சவுத்து போலில் ஃபஸ்ட்டு நார்த் போல் சவுத் போல் க்ரியேட் பண்ணணும். எதனால்? இந்த ஃபீல்டு வைண்டிங்னால் வெறும் ஆர்மச்சூர் மட்டும் ரொட்டேட் பண்ணால் இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகாது. அதுக்கு முன்னால் என்ன வேணும்னா இந்த ஃபீல்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் நார்த் சவுத் போல் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃப்ளக்ஸ் வரும். இந்த ஃப்ளக்ஸில் இந்த ரொட்டேஷன் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸில் இந்த கண்டக்டர்ஸ் வந்து அந்த ஃப்ளக்ஸில் கட் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம தனியாக சப்ளை கொடுக்கணும். எதுக்கு? இந்த ஃபீல்டு வைண்டிங்க்கு நம்ம இந்த ஃபீல்டுக்கு தனியாக சப்ளை கொடுத்தா தான் இங்கே போல்ஸே க்ரியேட் ஆகும். அந்த போல்ஸ் க்ரியேட் பண்ணுற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் இந்த கண்டக்டர் கட் பண்ணால் தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபீல்டுக்கு கொடுக்குற எக்ஸைட்டேஷன் அதானது ஃபீல்டு எக்ஸைட்டேஷன், சப்ளையிங் கரண்ட் டு த ஃபீல்டு வைண்டிங். அதை பற்றி தான் இந்த டாபிக். ஸோ இது ஜென்ரலாக எஃப்எஃப் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் என்னென்னா ஃபீல்டு வைண்டிங். It can be also called as excitation winding. இது ஆர்மச்சூர்.
ஓகே, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஆர்மச்சூர் தனியாகவும் இந்த ஃபீல்டு வைண்டிங் எல்லாமே தனியாகவும் நம்ம வரைஞ்சிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸைட்டேஷன், இந்த ஃபீல்டுக்கு எப்படியெல்லாம் சப்ளை ப்ரொவைட் பண்ணுறோம், அதனால் இது எப்படி ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகுதுன்றதை பற்றி உள்ள டாபிக் தான் மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸைட்டேஷன். இந்த மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸைட்டேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செப்பரேட் எக்ஸைட்டேஷன். Next one is self excitation. First, இந்த செப்பரேட் எக்ஸைட்டேஷன் மெத்தடில் ஒர்க் ஆகிற ஜென்ரேட்டருக்கு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி ஜெனரேட்டர். as per the name indicates, என்ன பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட்டாக எக்ஸைட் பண்ணுறோம், எக்ஸைட்டேஷன் கொடுக்குறோம். அப்போ என்னென்ன, செப்பரேட்டாக சப்ளைங் கரண்ட் டு த ஃபீல்டு வைண்டிங். இந்த ஃபீல்டு வைண்டிங்க்கு செப்பரேட்டாக நம்ம வந்து சப்ளை கொடுக்குறோம். அப்போ சர்க்யூட் டயக்ராம் எப்படி வரும்னா, ஆக்சுவலாக இது வந்து ஜென்ரேட்டர், இங்கேருந்து தான் நம்ம வந்து சப்ளை எடுக்கிறோம். எப்படி, இந்த மாதிரி சப்ளை எடுத்து எங்கே கொண்டு போகிறோம், லோடுனா லைட், ஃபேன், லேம்ப் ஆர் வாட் எவர் இட் மேபி, இது வந்து எலக்ட்ரிக்கல் லோடு. ஓகே, இங்கே இந்த ஃபீல்டு வைண்டிங் எப்படி செப்பரேட்டாக எக்ஸைட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இதுதான் ஃபீல்டு வைண்டிங். இதுக்கு இந்த மாதிரி பேட்ரி யூஸ் பண்ணி செப்பரேட்டாக, இது என்னது, விடிசி, டிசி சப்ளை. ஓகே, இதை வந்து செப்பரேட்டாக இதுக்கு சப்ளை கொடுக்குறோம். இதனால் என்ன க்ரியேட் ஆகுதுன்னா, நார்த் சவுத் போல் க்ரியேட் ஆகுது. இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரைம் மூவர் யூஸ் பண்ணி மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுப்போம். அப்போ இந்த கண்டக்டர் வந்து இந்த ஃப்ளக்ஸில் கட் ஆகும். தேர்ஃபோர் இட் ஜென்ரேட்ஸ் எலக்ட்ரிக்கல் பவர். ஓகே, அப்படி ஃப்ளோ ஆகிற பவர் என்னென்னா, இங்கே வந்து இது என்னது, ஆர்மச்சூர்னால் என்ன சொல்லுவோம், இது வந்து ஐஏ. ஓகே, இதில் இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து இதுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இன்சைடு திஸ் ஜென்ரேட்டர், இது எலக்ட்ரிக்கலாக எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த மாதிரி. இந்த இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டியூஸ்டு இஎம்எஃப். லாஸ்ட் கிளாஸில் இஎம்எஃப் இன்டியூஸ்டு இன் டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த இ, அந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் அது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது என்னென்னா ஃபீல்டுக்கு கரண்ட் சப்ளை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். தேர்ஃபோர் இது எப்படி எழுதுறோன்னா, ஐஎஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபீல்டு கரண்ட், ஐஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்மச்சூர் கரண்ட். ஐஎஃப் அப்படின்னா ஃபீல்டு கரண்ட் ஆம்பியர் யூனிட், ஐஏ அப்படின்னா ஆர்மச்சூர் கரண்ட். நெக்ஸ்ட்டு, ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன இருக்கும், இங்கே வந்து ஒரு இஎம்எஃப் வரும். நெக்ஸ்ட்டு, இந்த லோடுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, டெர்மினல் வோல்டேஜ், விடி. டெர்மினல் வோல்டேஜ், இதோட யூனிட் வோல்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து லோடு கரண்ட், ஐஎல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லோடு கரண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தட்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே நம்ம என்ன எழுதணும்னா, ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ஈக்குவேஷன் எழுதணும், அதுக்கப்புறம் கரண்ட் ஈக்குவேஷன் எழுதணும். அண்ட் ஒன் மோர் திங், இதில் இஎம்எஃப் மட்டும் இன்டியூஸ் ஆகாது, உள்ளே என்ன இருக்குது, இது என்னென்னு சொன்னால் ஆர்மச்சூர். அந்த ஆர்மச்சூரில் சம் ரெசிஸ்டன்ஸ் இன்டர்னலாக இருக்கும், அதனால் சம் பவர் டிசிபேஷன் வரும். இது வந்து ரொம்ப மைன்யூட் வேல்யூ தான் இருக்கும். இதுக்கு எப்படி சொல்லணும்னா, ஆர்ஏ,
ஓகே, இதுக்கு எலக்ட்ரிக்கல் ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்ன வரும்னா இந்த மாதிரி வரும். ஓகே, தேர்ஃபோர் RA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ். இதோட யூனிட் என்ன? ஓம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே வந்து கேவிஎல் லூப் வந்து அப்ளை பண்ணணும். கேவிஎல் லூப் அப்ளை பண்ணணும்னா எப்படி? ஆக்சுவலாக இந்த சர்க்யூட் எப்படி இருக்குன்னா, இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஓகே, இங்கே அப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எந்த டெர்மினலில் இருக்குது அப்படின்னா -E. therefore -E ப்ளஸ் இந்த RA, இதில் பாருங்கள் இப்படி தான் அப்ளை பண்ணுறோம். -E அப்புறம் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னது? ஆர்மச்சூர் கரண்ட். இன்சைடாக இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து IA, ஆர்மச்சூர் கரண்ட். அந்த கரண்ட் தான் இப்படி வெளியில் வந்திருக்கும். therefore IA into RA ஜஸ்ட்டு கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா, சர்க்யூட் தியரியில் படித்த அதே தான். ப்ளஸ் இது எப்படியே க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணும்போது இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் என்னது? VL ப்ளஸ் VT டெர்மினல் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0. therefore it can be written as E is equal to VT plus IA RA. இதானது வோல்டேஜ் ஈக்குவேஷன். இன் சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னா, இந்த ப்ரஷ்ஷுக்கு அக்ராஸும் சம் வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஓகே, இந்த ப்ரஷ் இது வந்து ரொம்ப மைனர் லெவலில் தான் இருக்கும். therefore V brush வோல்டேஜ் அக்ராஸ் ப்ரஷ் வோல்டேஜ் இதுக்கு பேர். மேக்ஸிமம் இந்த V ப்ரஷோட வேல்யூ 0வாக தான் இருக்கும். சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸில் இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இதானது வோல்டேஜ் ஈக்குவேஷன் ஆஃப் செப்பரேட்லி எக்ஸைட்டட் DC ஜென்ரேட்டர். நெக்ஸ்ட்டு கரண்ட் ஈக்குவேஷன். கரண்ட் ஈக்குவேஷன்னா இதில் ஒரே ஒரு பாத் தான் இருக்குது. இதில் என்னென்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, ஆர்மச்சூர் கரண்ட் அப்புறம் லோடு கரண்ட். ஆக்சுவலாக இது வந்து சீரியஸ் பாத். சீரியஸ் பாத்தில் கரண்ட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். therefore இங்கே என்ன ஆர்மச்சூர் கரண்ட் வருதோ அதே தான் இங்கே லோடு கரண்ட்டுக்கும் போகும். வேறு எதுவும் இந்த பாத் வந்து டிவைட் ஆகி போகலை. therefore சீரியஸில் கரண்ட் சேம். therefore ஆர்மச்சூர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லோடு கரண்ட். IA இஸ் ஈக்குவல் டு லோடு கரண்ட். இது வந்து KVL அப்ளை பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு look at the problem. Calculate the voltage across load when induced EMF of separately excited DC generator is 240 voltage. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செப்பரேட்லி எக்ஸைட்டட் இல்லை வேறு எந்த மெத்தட்ஸில் ஜென்ரேட்டர் இந்த மாதிரி கொடுத்தாலுமே ஃபஸ்ட்டு யூ நீட் டு ட்ரா த சர்க்யூட் டயக்ராம். இப்போ என்ன வரும்? செப்பரேட்லி எக்ஸைட்டட் VDC, இது வந்து ஃபீல்டு வைண்டிங். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஃபீல்டு கரண்ட். நெக்ஸ்ட்டு இது என்னது? ஆர்மச்சூர். இங்கே என்ன இருக்குது? லோடு. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஆர்மச்சூர் கரண்ட். நெக்ஸ்ட்டு இந்த இன்சைட் த ஆர்மச்சூர் என்னென்ன காம்பனன்ட்ஸ் சொன்னோம்? இட் ஹேஸ் ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் இன்டியூஸ்டு EMF எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி. ஓகே, therefore அப்ளை KVL. நம்ம லாஸ்ட்டு பார்த்தோம்ல அதே தான். KVL அப்ளை பண்ணனா யூ வில் கெட் E இஸ் ஈக்குவல் டு டெர்மினல் வோல்டேஜ் ப்ளஸ் IA RA. இந்த வோல்டேஜ் அக்ராஸ் ப்ரஷ் இருந்ததுன்னா ப்ளஸ் V ப்ரஷ் வோல்டேஜ் அக்ராஸ் ப்ரஷஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் டவுன் த கிவன் டேட்டா. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்டியூஸ்டு EMF அப்படின்னா E இஸ் ஈக்குவல் டு 240 வோல்டேஜ். இது எல்லாமே கிவன் டேட்டா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹேவிங் ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ். ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ்னால் எப்படி எழுதுவோம்? R(A) இஸ் ஈக்குவல் டு 0.5 ஓம். நெக்ஸ்ட்டு ஆர்மச்சூர் கரண்ட் இஸ் கிவன் அஸ் 40 ஆம்பியர். ஆர்மச்சூர் கரண்ட்னா I(A) இஸ் ஈக்குவல் டு 40 ஆம்பியர். ஓகே, இது எல்லாமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா
வோல்டேஜ் அக்ராஸ் லோடு, வோல்டேஜ் அக்ராஸ் லோடுனா என்ன சொல்லியிருந்தோம், டெர்மினல் வோல்டேஜ் இல்லை வி சஃபிக்ஸ் எல் இப்படின்னு எழுதலாம். ஓகே, இந்த வோல்டேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டெர்மினல் வோல்டேஜும் லோடு வோல்டேஜும் ஒன்று தான். ஓகே, இது எல்லாமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த வி ப்ரஷோட வேல்யூ வந்து கொடுக்கவே இல்லை, எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இது என்னது, 0. therefore E is equal to Vt plus Ia into Ra. இது எப்படி எழுதலாம், ஈயோட வேல்யூ வந்து 240 இஸ் ஈக்குவல் டு டெர்மினல் வோல்டேஜ், அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ப்ளஸ் IaRa, ஐஏயோட வேல்யூ 40 இன்ட்டு ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 0.5 Ω. இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் என்ன வரும், 240 இஸ் ஈக்குவல் டு டெர்மினல் வோல்டேஜ் ப்ளஸ் இங்கே 20. therefore டெர்மினல் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு எந்த பக்கம் வரும்போது -20. therefore 220 வோல்டேஜ். தட்ஸ் ஆல். இது ஃபஸ்ட்டு கேஸ். இது கேஸ் 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் கேஸில் ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆல்சோ கால்குலேட் த லோடு வோல்டேஜ் வென் 1 voltage ட்ராப் அக்ராஸ் ஈச் ப்ரஷ். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த வி ப்ரஷோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே உள்ள ஈக்குவேஷன் E is equal to Vt plus Ia into Ra plus V brush, voltage across brush. இதில் 240 is equal to இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். IaRaயோட வேல்யூ 40 into 0.5 ப்ளஸ் V ப்ரஷோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 voltage ட்ராப். அப்போ V ப்ரஷோட வேல்யூ 1 voltageன்னு எழுதக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்க கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். 1 voltage ட்ராப்ஸ் அட் ஈச் ப்ரஷ், ஒவ்வொரு ப்ரஷ்லையும் 1 voltage ட்ராப் ஆகுது. எப்போவுமே இந்த 2 சைட்ஸும் ப்ரஷ் இருக்கும். இந்த டார்க்காக இருக்குல்ல, இது வந்து இந்த சைடு உள்ள ப்ரஷ், அப்புறம் இது இன்னொரு ப்ரஷ். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, 2 brushes இருக்குது. therefore 2 into 1, ஏன்னா 1 voltage drops at each brushன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எத்தனை brushes இருக்குது, 2 brushes இருக்குது. therefore 2 into 1, 2 into 1. எப்போவுமே எல்லா மிஷினுக்குமே 2 brushes தான் இருக்கும். சப்போஸ் அவங்க வந்து ஈச் ப்ரஷ்ன்னு கொடுக்காம வோல்டேஜ் ப்ரஷ் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு 2 voltageனால் டேரெக்டாக 4 voltage 1 voltage கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக எழுதணும். அட் ஈச் ப்ரஷ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ டோன்ட் மேக் எ மிஸ்டேக். தென் இதை சால்வ் பண்ணிங்கன்னா 240 இஸ் ஈக்குவல் டு டெர்மினல் வோல்டேஜ் ப்ளஸ் 20 ப்ளஸ் 2. இதை சால்வ் பண்ணால் என்ன வரும், டெர்மினல் வோல்டேஜ் வேல்யூ வந்து 218 voltage. That's all about this problem. Next, question number 2. Look at this question. இதில் 200 voltage separately excited DC generator அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் induced EMF in the armature is 230 voltageன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இந்த induced EMF அதுக்கும் அதோட யூனிட்டும் வோல்டேஜ் தான். இந்த லாஸ்ட் ப்ராப்ளமில் இந்த டெர்மினல் வோல்டேஜ் இதுக்கும் வோல்டேஜ் தான் யூனிட். அதுக்கப்புறம் இன்டியூஸ்டு இஎம்எஃப் அதுக்கும் வோல்டேஜ் தான் யூனிட். தேர்ஃபோர் இதை வந்து நீங்கள் மாற்றி எடுக்கக்கூடாது. 200 voltage அப்படின்னா அதோட லோடு வோல்டேஜ் அதுதான் மீனிங். தேர்ஃபோர் விடி டெர்மினல் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 200 voltage. இதை வந்து E is equal to 200 voltage அப்படின்னு எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா தப்பு. அப்போ ஈயோட வேல்யூ என்னென்னா இன்டியூஸ்டு EMF இஸ் 230 voltage. இதுதான் கரெக்ட். இதை நீங்கள் மாற்றி எடுத்திங்கன்னா தப்பாக வரும் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ RA இஸ் ஈக்குவல் டு 0.75 ohm. நெக்ஸ்ட்டு டிட்டர்மைன் இட்ஸ் ஆர்மேச்சர் கரண்ட். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா the value of IA is to be find out. Okay, இப்போ write down the voltage equation. E is equal to VT plus IA RA plus
வி ப்ரஷ். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நெக்லெக்ட் வோல்டேஜ் ட்ராப்ஸ் அட் த ப்ரஷஸ் அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ப்ரஷஸ் வந்து அதை நெக்லெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ இட் பிகம்ஸ் ஜீரோ வோல்டேஜ். தேர்ஃபோர் இதுக்கு என்ன வேல்யூ 230 இஸ் ஈக்குவல் டு என்னது 200 ப்ளஸ் ஐஏ இன்ட்டு ஆர்ஏ. ஐஏயோட வேல்யூ தெரியாது, இன்ட்டு ஆர்ஏயோட வேல்யூ வந்து 0.75. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 0.75 IA is equal to 30. Therefore, IA is equal to 30 by 0.75. இந்த 0.75 எப்படி எழுதலாம், 75 by 100ன்னு எழுதலாம். அப்படி வரும்போது 100 மேலே வரும். எப்படின்னா 0.75 75 டிவைடட் பை 100ன்னு எழுதுகிறோம். ஸோ 100 வந்து இங்கே மேலே வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3, இங்கே 4. நெக்ஸ்ட்டு இங்கே 3, இங்கே 10 is equal to 4 into 10. Therefore, the value of armature current is 40 ampere. That's all. Next, question number 3. Look at the question. இதில் டைரெக்டாக எல்லா வேல்யூஸும் இன்டியூசர் இஎம்எஃப் வேல்யூ கொடுக்காம நம்ம லாஸ்ட் டாபிக், அதாவது ப்ரீவியஸ் கிளாஸஸில் இஎம்எஃப் ஈக்குவேஷன் அந்த டெரைவ் பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு ஃபார்முலா வரும், அதை சப்ஸ்டியூட் பண்ணி தான் இங்கே இன்டியூசர் இஎம்எஃபோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் as per the voltage equation of separately excited DC generator அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு given data என்ன அப்படின்னா 4 pole is a 4 pole winding and wave windingனா என்ன சொல்லியிருக்கோம், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். the number of parallel paths is equal to always 2 irrespective of number of poles. சப்போஸ் இங்கே லேப் வைண்டிங் அப்படின்னு இருந்ததுன்னா A is equal to number of poles. அப்போ இங்கே என்ன இருக்குது, 4 இருக்கும். அப்போ A is equal to 4ன்னு எடுக்கணும். எப்போ கொடுத்துருந்தா லேப் வவுண்டுன்னு கொடுத்துருந்தா, நமக்கு வேவ் வவுண்டுன்றதுனால எப்போவுமே என்னது 2. நெக்ஸ்ட்டு அப்புறம் லுக் அட் கேர்ஃபுல்லி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் ஹாஸ் ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, ரெண்டு வேல்யூமே கொடுத்துருக்காங்க. ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதலாம்னா 1 ohm. நெக்ஸ்ட்டு ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி எழுதலாம், ஆர் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு 200 ohm. ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, இந்த டயக்ராமில் இதுக்குள்ளே உள்ள இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ். ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ்னால் இதுதான் ஃபீல்டு, இந்த ஃபீல்டில் உள்ள ரெசிஸ்டன்ஸ். இது ப்ராப்ளமில் எங்கேயுமே அப்ளை பண்ண மாட்டோம். இந்த ஈக்குவேஷனில் இந்த ஃபார்முலாவில் வெறும் ஆர்ஏ தான் வரும், ஆர்எஃப் வந்து எங்கேயுமே அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ரிடண்டன்ட் டேட்டா, அதாவது இந்த டேட்டா வந்து தேவையே இல்லை இந்த ப்ராப்ளம்க்கு. ஆர்எஃப் இஸ் ஈக்குவல் டு 200 ohm, இது அன்னெசரி. அப்போ இந்த டேட்டா எது கொடுத்துருக்காங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு 200 ohm அப்படின்னு எடுத்திங்கன்னா டோட்டல் ப்ராப்ளமும் ஃபுல்லாகவே தப்பாயிரும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஆர்ஏ ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து எப்போவுமே லெஸ்ஸர் தென் 1 ohm இருக்கும். மேக்ஸிமம் 1.5 ohm, அதுக்கு மேலே இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு 200 ohm இருக்க சான்ஸே இல்லை. ஸோ இட் இஸ் அன்னெசரி டேட்டா, இது தேவையில்லை. ப்ராப்ளம் சால்வ் பண்ண இது தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்மச்சூர் கண்டக்டர்ஸ், நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ்க்கு என்ன சொல்லியிருந்தோம், Z இஸ் ஈக்குவல் டு 240 அண்ட் ஃப்ளக்ஸ் பெர் போல் is 50 milliweber. 50 milliweber. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, 50 into 10⁻³ வெப்பர். நெக்ஸ்ட்டு இட் சப்ளைஸ் 20 ampere current to the load. அப்படின்னா இது என்ன கரண்ட், 20 ampere current to the loadனா லோடுக்கு 20 ampere current வந்து சப்ளை பண்ணுது. அப்போ இங்கே செப்பரேட்லி எக்ஸைட்டட் ஜென்ரேட்டரில் இங்கே என்ன ஆர்மச்சூர் கரண்ட்டோ அதே கரண்ட்டு தான் இங்கே லோடுக்கும் வரும். தேர்ஃபோர் IL இஸ் ஈக்குவல் டு ஆர்மச்சூர் கரண்ட். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோடு கரண்ட்டோட வேல்யூ வந்து
20 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? IL இஸ் ஈக்குவல் டு IA இஸ் ஈக்குவல் டு 20 ஆம்பியர். இதுதான் கிவன் டேட்டா. என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டெர்மினல் வோல்டேஜ். அப்போ VT இதானது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ஃபார்முலா? E இஸ் ஈக்குவல் டு VT ப்ளஸ் IA RA ப்ளஸ் வோல்டேஜ் அக்ராஸ் ப்ரஷ். இந்த ப்ரஷ்ஷோட வேல்யூ கொடுக்கவே இல்லை, ஸோ நெக்லெக்ட் இட். இப்போ இதில் என்னென்ன டேட்டா இருக்குது இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஐஏவோட வேல்யூ 20 ஆம்பியர், ஆர்ஏவோட வேல்யூ 1 ஆம்பியர் இருக்குது. இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃபோட வேல்யூ கொடுக்கல. ஸோ இது டேரெக்டாக கொடுக்கல, இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. எதுனா அதுக்கு தான் இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர், இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். இதுக்கு என்ன ஃபார்முலானா 5PNZ/60 × A. இந்த வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம இன்டியூஸ்டு இஎம்எஃப் வேல்யூ வந்து அப்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 50 × 10⁻³ இன்ட்டு நம்பர் ஆஃப் போல்ஸ் இஸ் 4 இன்ட்டு RPM. ஓகே, இது நம்ம கிவன் டேட்டாவில் எழுதலை. 1000 RPM இது கிவன் டேட்டாவில் வரும். N இஸ் ஈக்குவல் டு 1000 RPM. therefore என்னோட வேல்யூ என்ன வரும்? 1000 இன்ட்டு Z நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் 240 டிவைடட் பை 60 இன்ட்டு ஏனானது நம்பர் ஆஃப் பேரலல் பாத்ஸ். வேவ் வைண்டிங்னால A இஸ் ஈக்குவல் டு 2, லேப் வைண்டிங்னா A இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் போல்ஸ். இங்கே வேவ் வைண்டிங், therefore 2. இதை சால்வ் பண்ணணும். கால்குலேட்டரையும் சால்வ் பண்ணலாம். 2 gets 2 2s are 4. நெக்ஸ்ட்டு இந்த 10⁻³ ஆக்சுவலாக 1000ன்றது 10⁻³ இதையும் கேன்சல் பண்ணலாம். அதாவது ரெண்டுமே நியூமரேட்டரில் இருக்குது. இங்கே 10⁻³ இங்கே 1000 கேன்சல் பண்ணலாம். therefore you will get E is equal to 400 voltage. உங்களுக்கு கேன்சல் பண்ணுறது எல்லா ப்ராப்ளம்லையும் இப்படி கேன்சல் பண்ண முடியாது. சப்போஸ் 1250 215 இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பெட்டர் கால்குலேட்டரில் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? E is equal to VT ப்ளஸ் IA RA. இந்த ப்ரஷ்ஷோட வோல்டேஜ் அக்ராஸ் ப்ரஷ் வந்து 0. therefore இங்கே என்ன வரும்? 400 is equal to டெர்மினல் வோல்டேஜ் ப்ளஸ் IA into RA. ஐஏயோட வேல்யூ வந்து 20 ஆம்பியர், ஆர்ஏயோட வேல்யூ 1. therefore 20 into 1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா the value of terminal voltage you will get 40 minus 20, then it becomes 380 voltage. That's all. ப்ராப்ளம் வந்து பெரிய பேராகிராஃபில் இருக்கும், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஜஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, அப்புறம் ரைட் டவுன் த கிவன் டேட்டா அண்ட் தென் ரைட் டவுன் த ஃபார்முலா. இது அப்ளை பண்ணாலே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். பேராகிராஃப் பார்த்தாலே don't get panic. Okay, that's all about this problem. ஓகே, ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் கொஸ்டின் வராது. ஸோ இதில் ஏதாவது ஒரு டேட்டா மாற்றி எடுத்திங்கனாலே எல்லாமே மிஸ்டேக் ஆயிரும். ஸோ ப்ராப்ளம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவனிங்க. நீங்கள் 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். இது செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி ஜென்ரேட்டரில் 3 ப்ராப்ளம்ஸ். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஓகே, தேங்க்யூ.